வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ்ட்ரிக் அல்சர், அதாவது வயித்துல வர்ற புண்ணு. இதை ஹோமியோபதியில எவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியும், எவ்வளவு நல்ல தீர்வுகள் இதுல இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த வயித்துல வர்ற புண்ணு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அல்சர் தொந்தரவு நிறைய பேர் நம்ம பேசும்போதே கலோக்கியலா எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த வயிற்று புண்ணு, இந்த அல்சர் தொந்தரவு எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு முக்கியமான ரீசன் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அதுக்கு பேர் ஹெலிகோபாக்டர் பைரோலி. இந்த பாக்டீரியா நமக்கு சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா உள்ள போயிட்டு நம்ம வயிறுல ஒரு மியூக்கோசல் லேயர் மாதிரி இருக்கும். நம்ம வயிறுலயே ஆக்சுவலா ஆசிட் செக்ரீட் ஆகும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகும். இந்த ஆசிட் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஜீரணம் பண்றதுக்கு இந்த ஆசிட் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஆசிட் நம்மளோட வயிறை வரிப்பு தன்மையோ நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணாது. எதனாலனா நம்ம வயிறுல ஒரு மியூக்கோசல் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அது நமக்கு விழுவிழுப்பா இருக்கிறதுனால அது நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஆனா நம்ம சப்போஸ் இந்த பாக்டீரியா, நான் சொன்ன பாக்டீரியா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மியூக்கோசல் லேயரையே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சில பேர் நீங்க எண்டோஸ்கோப்பில ரிப்போர்ட் பார்க்கும்போது எரோஷன்ஸ் காமிக்கும். அதெல்லாம் இதனாலதான் உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மை உண்டாச்சு அப்படின்னா அங்கங்க உங்களுக்கு நமக்கு புள்ளி புள்ளியா அல்சர் மாதிரி புண்ணு மாதிரி நமக்கு வயிற்றுக்குள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மெயின் ரீசன். இன்னொரு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய மாத்திரை போடுறதுனால. இந்த மாத்திரை போடுறது நிறைய பேருக்கு வயிறு புண்ணு வருது. வலி மாத்திரையோ இல்லாட்டி எந்த வகையான ஒரு ஸ்ட்ராங்கான மாத்திரையை போடுறீங்க அப்படின்னா இந்த வயிறு புண்ணு ரொம்ப சுலபமா வருது. எதனாலனா நம்ம சாப்பிடுற மாத்திரை வயிறுக்குள்ள போய் மியூக்கோசல் லேயர் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பு உண்டு பண்ணிடும். ஸோ அந்த அரிப்பு உண்டு பண்ணும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அந்த இடத்துல ஒரு அல்சர் மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யூஸ்வலாவே வயிறு புண்ணாகாம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்லெட்டையும் யூஸ்வலா எல்லாருமே மக்கள் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வேற என்ன ரீசன்ஸ்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ரீசன். ரொம்ப மழை அழுத்த காரணத்தினால நிறைய பேர் ரொம்ப ஒழுங்கா சாப்பிடாம, டைமுக்கு சாப்பிடாம, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கிறனாலையும் அந்த வயிற்றுல இருக்க அந்த மியூக்கோசல் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வயிற்றுல புண்ணு புண்ணா அங்கங்க ஆரம்பிச்சு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்டோஸ்கோபி பண்ணும் போது உள்ள போகும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு அங்கங்க ஒரு புள்ளி புள்ளியா உங்களுக்கு பின் பாயிண்டடா உங்களுக்கு அல்சர்ஸ் இருக்கா, இல்லாட்டி எரித்திமான்பாங்க, செகப்பா இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி என்ன எரோஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த உங்களுக்கு டெஸ்ட்ல வர ரிசல்ட் எரோஷன்ஸ் அங்கங்க அந்த மியூக்கோசல் லேயரே உங்களுக்கு அரிப்பு தன்மையாகி உங்களுக்கு அந்த இடத்துல புண்ணா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரிப்போர்ட்ஸ். எனக்கு இப்போ அல்சர் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி தொந்தரவுகள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெஞ்சு எரிச்சல் பயங்கரமா இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு நெஞ்சு எரிக்குது. சும்மா ஒரு தோசை தான் சாப்பிட்டிருப்பேன், 2 இட்லி தான் சாப்பிட்டிருப்பேன், அதுக்கே என்னால முடியல, ரொம்ப நெஞ்சு எரிச்சலா இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்ட உடனே பயங்கரமா வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த வயிறு அந்த நெஞ்சு குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பயங்கரமா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒமட்டலோட வாமிட் அந்த மாதிரியுமே உங்களுக்கு சில பேருக்கு வரும். நிறைய பேருக்கு எது கழிக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு எது கழிக்குது, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எது கழிச்சுட்டே இருக்கு அப்படிம்பாங்க. தொண்டை வரைக்குமே அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது வயிற்றுல இருக்க அந்த அசிடிட்டி ஆசிட், அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்களுக்கு மேல வரைக்குமே, சில பேருக்கு மேல வரைக்கும் எது கழிச்சு வரனால தொண்டையில கூட சில பேர் புண்ணு இருக்க மாதிரி இருக்கு, எச்சி துப்பும் போது லைட்டா ரத்தம் மாதிரி கூட வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தொந்தரவுகள் அவங்களோட தொந்தரவை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கு. நம்ம ஹோமியோபதியில நேச்சுரல் ரெமெடிஸ் வச்சு இந்த புண்ணை ஆத்துறதுக்கு மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். சோ புண்ணை ஒன்ஸ் நீங்க ஆத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னா திரும்பி வராம இருக்கிறதுக்கும் உள்ள மருந்து கூட நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் பூஸ்ட் அப் ஆயிடும். ஸோ இந்த பாக்டீரியானால வந்திருக்கு அப்படின்னா திருப்பி அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் திருப்பி வராம இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நீங்க மாத்திரை போட்டனால உங்களுக்கு வந்திருக்குன்னா எதனால மாத்திரை போட்டிருக்கீங்க, என்னென்ன தொந்தரவு அப்படின்றத பார்த்து அதை ஹோமியோபதியிலேயே உங்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுக்கும் போது நீங்க அந்த மாத்திரையை நீங்க போட வேண்டியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட உடம்புக்கு தேவையான நம்ம பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த வயிற்று புண்ணையும் நம்ம சரி பண்ணிடலாம். திருப்பி திருப்பி வர அந்த நெஞ்சு எரிச்சல், ஏப்பம், இந்த எது கழிக்கிறது, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே ஹோமியோபதியிலேயே நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னா, மேக்சிமம் நீங்க 1 மாசம் நீங்க எடுத்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாசம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து திருப்பி திருப்பி அந்த அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த வயிற்று புண்ணு இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். இதுல முக்கியமா நீங்க இதை சாப்பாடு எந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சரியாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, இப்ப ஏதாவது எனக்கு சரி பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு
சாப்பிடணும், பிளெண்டா இருக்கணும். நீங்க ஃபுட் ஐட்டம் நீங்க சாப்பிடுறதுல புளிப்பும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, காரமும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. வெறும் வந்து உப்பு போட்டு பருப்பு வேக வச்சு பிளெண்டா வந்து நீங்க சாப்பிடுங்க. சோ தட் உங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சோர்வாவும் ஆக மாட்டீங்க இதனால. அதே மாதிரி நீங்க வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கலாம், பால் தயிர்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுல இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து இந்த அல்சர்ஸ் வந்து சரி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு உணவு ஐட்டத்திலயும் நீங்க பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து வேக வச்சதா சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. இந்த அசிடிட்டியும் உங்களுக்கு கம்மி பண்ணும். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு அல்சர் தொந்தரவு அப்படின்னாலுமே ஹோமியோபதியில ரொம்ப நல்ல மருந்துகள் இருக்கு. இந்த ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து சில நேரம் வந்து அந்த நம்மளுக்கு வயிறு பகுதியை ஓட்டையாறதுக்கோ இல்லாட்டி பிளட்டா வாமிட் வர்றதுக்கோ இல்லாட்டி கேன்சரா மாறுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு இந்த நேரத்துல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அல்சரு, ரொம்ப புண்ணா இருக்கு, எவ்வளவோ சிகிச்சை எடுத்துட்டு எதுவுமே எனக்கு பலன் அடிக்கல, எதுவுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே இது ஹோமியோபதியில உங்களுக்கு 1 மாசத்துல வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஹோமியோபதியில அவ்வளவு நல்ல மருந்துகள் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.